டெல்லியில் 10வது நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் துவங்கியது. டெல்லியில் 10வது நிதி ஆயோக் கூட்டம் துவங்கியது. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் தற்போது நிதி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிதி ஆயோக் என்பது இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2015ஆம் ஆண்டில்தான் முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களுடைய முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் தொலைநோக்கு பார்வையை உருவாக்குவதற்கும் மாநிலத்தினுடைய அதிக அளவிலான ஈடுபாட்டுடன் மத்திய அரசு செயல்படுவதற்கும் அடிப்படையாகவே இந்த நிதி ஆயோக் நிர்வாக குழு செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது இதுவரை 9 முறை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் 10வது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு காரணங்களுக்காக கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 முறை இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு காரணத்தை கூறி புறக்கணித்து வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முறை நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். கலந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டதன் அடிப்படையில் அந்த அறிக்கையில் தமிழகத்திற்கான உரிமையையும் நிதியையும் கேட்டு பெறுவதற்காகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுவிட்டு தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரதம் என்ற அந்த இலக்கை அடைய அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக கருதப்பட இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுகளில் பெருமளவு வளர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் அதனை மேலும் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் ஆபரேஷன் சிந்தூர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தி 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் மூவர்ண பேரணி என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பாக இந்த நிதி ஆயோக் குழு கூட்டம் அமைந்திருப்பதால் இந்த கூட்டத்தில் தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் அதனுடைய வெற்றி குறித்தும் பிரதமர் மோடி தற்போது பேசுவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த முப்படைகளுடைய அர்ப்பணிப்பு உணர்வையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் சில வார்த்தைகள் அவர் உரையாற்றுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களுடைய வளர்ச்சி, மாநிலங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள், பல்வேறு திட்டங்களுக்கான நிதி என பல்வேறு விவரங்கள் அடங்கியதாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து பிரதமர் மோடியை இடைவேளை நேரத்தின் போது பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் சந்தித்து தங்களுடைய மாநிலம் சார்ந்த கோரிக்கை மனுக்களை வழங்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை 4:10 மணி அளவில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் அடங்கிய நிதி கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவை முதலமைச்சரிடம் பிரதமர் வழங்குவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.